ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு பார்க்க போகிறோம். வைப் வித் விஜி குக்கிங் vlogல சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு வித் சப்பாத்தி. சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ளேக்கி சப்பாத்தியாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 250 grams ப்ரான்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு 3 cups கோதுமை மாவை எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 cup ஃபஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு கப்பு வார்ம் வாட்டர் வச்சு அதையே பிசைஞ்சுக்கணும். ஸோ 3 கப்புக்கு வந்து ஒரு 1.5 கப்பு நமக்கு தேவைப்படும். அந்த மாவில் வந்து சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஆயில் வந்து 1 ஸ்பூன் போட்டு மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு அந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 வெங்காயத்தை வந்து நீட்டமாக நம்ம அறுத்துக்கணும். 2 பச்சை மிளகா எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து 1 இன்ச் சைஸ் வச்சுக்கணும். இப்போது கடாயில் வந்து நம்ம வந்து ஆயில் 2 ஸ்பூன் போட்டு கடுகு போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி வந்து 2 எடுத்து போட்டுட்டு மசாலா ஐட்டம் குமின் பவுடர், ஜீரகம் அதாவது ஜீரக பவுட்ரு, அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க, கஸ்தூரி மேத்தி போடணும். அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போது அந்த ப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக கலந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ரான் தொக்கு ரெடி. வைப் வித் விஜி குக்கிங் vlogல இப்போ நம்ம வந்து ஃப்ளேக்கி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கோம் சப்பாத்திக்கு. ஆயிலெல்லாம் போட்டு பிசைஞ்சங்காட்டிக்கு சூப்பராக ஃப்ளேக்கியாக வரும். இப்போ நம்ம வந்து பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டிட்டு அந்த கோதுமை மாவில் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் இல்லைன்னா கீ போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பவுட்ரு போட்டுட்டு ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து மடிச்சோம். இப்படி மடிச்சுட்டு நம்ம இதை எப்படி ரவுண்டாக தேய்க்கிறது அப்படின்னா, இந்த முக்கோணமாக நம்ம வச்சுருக்கிறத வந்து அந்த 2 முக்கோண சைஸை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சு இப்படி தேய்க்கணும். அப்போ ரவுண்ட் ஆயிரும். இது வந்து ஒரு டெக்னிக்கு. முக்கோணமாக தேய்க்கிறதுக்கு பதிலாக ரவுண்டாக தேய்க்கிறதுக்கான ஒரு டெக்னிக். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சா இன்னும் ரவுண்டாக வரும். நமக்கு இந்த சப்பாத்தி லேஸாக எவ்வளோக்கு எவ்வளோ லேஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நம்ம கல்லில் போடும்போது ரொம்ப நேரம் அந்த கல்லில் அப்படியே ஒன் சைடு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. திருப்பி விடணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு சப்பாத்திக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலும் இதையும் பவுடர் அதை நல்லா தேய்ச்சிட்டு 4ஆக மடிச்சுக்கணும்.
இங்கேயும் நம்ம வந்து ஆயிலு பவுடர் போட்டுட்டு அப்போ தான் அந்த ஃப்ளேக்ஸு கரெக்டாக வர்றதுக்காக இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக போட்டுட்டு இந்த 2 சைடை வந்து நம்ம வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டோம்னா அமுத்தி விட்டுட்டு திருப்பி போட்டு அந்த சைடு ஆப்போசிட் சைடில் நல்லா தேய்க்கணும். அப்புறம் திருப்பி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். மெதுவாக ரவுண்ட் பண்ணால் ரவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த முக்கோண சப்பாத்தியை வேணும்னா முக்கோணம் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் போடுறதுனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி நம்ம தேய்க்கணும். இப்போ நான் எதுக்காக இந்த 2 சப்பாத்திக்கு போட்டேன்னா நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த எப்படி பண்ணணும்னு தெரியும் தேய்க்கிறது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக சாஃப்டாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ஆயில் போட்டோம், சுடுதண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம், 1/2 hour நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தொக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் மசாலா ஐட்டம் அப்புறம் அந்த கரம் மசாலா பவுடரு இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு தொக்கு. இந்த ப்ரான்ஸ் வந்து பிரெயினுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும், மெமரி பவர் கொண்டு வரும். அப்போ இதில் வந்து விட்டமின் B6 B12 எல்லாம் இதில் நிறையா இருக்குது. அதனால் எவ்வளோ ஹெல்ப் பார்த்தீங்களா. லோ கேலரி ஃபுட் வேறு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து தவாவில் போட்டுருக்கோம். இப்போ ஃப்ளிப் பண்ணி அதர் சைடு நம்ம போடும்போது பாரு நல்லா பொல்லுது பாருங்கள். சூப்பரான ஒரு சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து நீங்கள் பட்டர் வேணுனாலும் போடுங்க. நான் ஆயில் தான் போட்டிருக்கேன். நான் கீ போட்டிருக்கேன். நான் ஆயில் வந்து சப்பாத்திக்கு பிசையும் போது போட்டேன். இப்போ வந்து கீ போட்டிருக்கேன். எப்பயும் கீ போட்டாக்கா நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் வந்து லைக் பட்டன் இருக்கும், அதையும் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள் சப்பாத்தி. ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சப்பாத்தி சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாவ், யம்மி, டேஸ்டி, சூப்பர்ப். நெய்யோட அந்த அரோமா கமகமன்னு வாசம் வருது. பாருங்கள் எப்படி பொல்லுதுன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்டியான கோதுமை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால் அதை நல்லா சேர்த்திக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த ப்ரான்ஸ்லேயும் நிறைய சத்து இருக்குது, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது வந்து நிறையா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் அந்த ப்ரான்ஸ் நம்ம சேர்த்திக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் பெட்டு வந்து மைலோ. நீங்கள் கீழே பார்க்கலாம்.
மைலோ இந்தாடா. ரொம்ப சூடாக இருக்குது சப்பாத்தி, அதனால் அது வாயில் வைக்கிறதுக்கு பார்க்குது. சூப்பராக அதை எடுத்துகிட்டு போய் அதோட இடத்துல உட்காந்து அது சாப்பிடுது. அதுக்கு சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். தோசை வச்சா சாப்பிடாது, இட்லி வச்சா சாப்பிடாது. பெடிகிரி சாப்பிடும். அது தயிர் போட்டால் பிடிக்கும். சப்பாத்தி எப்போ போட்டாலும் போய் அது தனியாக எடுத்து வச்சு அது பாட்டுக்கு சாப்பிடும். அது ஹாய் மைலோ. ஹாய் செல்லக்குட்டீஸ். ப்ரான்ஸ் யம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கெல்லாம். ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதில் ஃபைபர் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம அதை சாப்பிடலாம். அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நமக்கு கேலரிஸ் ரொம்ப ஏறாது. ஃபிஷ்ஷையோட கம்மி தான் அதுக்கு. அதனால் நம்ம சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு நல்லது. அது சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி நமக்கு நிறையா கிடைக்கும். அதனால் அதை வாங்கி நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் எறா தொக்கு, சூப்பரான எறா தொக்கு. சப்பாத்தி நல்லா கீ போட்டு சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். வைப் வித் விஜி குக்கிங் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் சப்பாத்தி எப்படி ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.